நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஜப்பானின் அவசர அனர்த்த நிவாரண நிபுணர்கள் குழு சிலாபம் போலீஸ் மைதானத்தில் நடத்தி செல்லும் விசேட மருத்துவ முகாமில் தொடர்ந்தும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச மருத்துவ முகாமை பார்வையிடுவதற்காக இன்று சென்றிருந்தார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி டாக்டர் ராஜேஷ் சம்பாஜ்ராவோ பாண்டோ உள்ளிட்டோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். கடந்த 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடமாடும் சிகிச்சை முகாம் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் விசேடமாக சிலாப மக்களுக்கு உதவி செய்ய முடிந்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். எங்களுடைய இந்த மகிழ்ச்சியை பகிர விரும்புகின்றோம். மக்கள் முன்னரை விட சிறந்த முறையில் மீண்டு மிக விரைவில் வளமைக்கு திரும்புவார்கள் என நான் நினைக்கின்றேன். இந்த ஜப்பான் வைத்திய குழுவினர் இங்கு வருகை தந்து வசதிகள் குறைவாக காணப்படும் நிலையில் கூட மிகவும் சிறந்த சேவையை மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக இதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இதைத்தான் மனிதாபிமானம் என்பார்கள். உலகில் எந்த ஒரு இடத்திலும் இதற்கு முன்னர் தாங்கள் கண்டிராத எவ்வித தொடர்பும் இல்லாத மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வந்து கஷ்டங்களை அனுபவித்து சகித்து கொண்டு மனிதாபிமானத்திற்காக சேவையாற்றுகின்றார்கள். மனிதாபிமானத்திற்காக கரங்களை நீட்டியிருக்கிறார்கள். அதற்காக ஜப்பான் அரசாங்கம், ஜப்பான் மக்கள் உள்ளிட்ட இதில் பங்களிப்பு செய்யும் எமது தூதுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் எமது மரியாதை மற்றும் உயர்ந்த நன்றி உணர்வை சந்தர்ப்பத்தில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன்.